ஆனால் இந்த சிலை எதுவுமே நம்ம கையில் எடுக்க போகிறது எல்லாம் ட்ரெயினில் தான் எடுக்க போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண. அண்ணன் தலை என்னென்னவோ சொன்னாங்க. இங்கே பாருங்க வந்து பொறுத்துட்டோம் சோறு. ஆனால் இந்த பிரியாணியில் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்க மொத்தம் ஏலக்காவே எத்தனை 1 2 3. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லோடு போட போகிறோம். ஒரு பெரிய சிலை உடஞ்சி போச்சு. நான் அவங்களுக்கு காட்டுறாது அங்கே போயிட்டு. இதுதான் அந்த சிலை டேமேஜ் பண்ண சிலை. இங்கே தான் டேமேஜ் ஆயிருக்கு. காட்டுறேன். இந்த அண்ணன் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதுக்காக பண்ணாங்க தான் எனக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாம் தான் எனக்கு தோணுது. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கான வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல இருந்தால் டிரான்ஸ்போர்ட் போட்டு வர போகிறோம். ஜிஎம் அது எந்த ஊருன்னா நான் வசூர்லேருந்து நம்ம குப்பமுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் போட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கணேஷாலாம் நம்ம இந்த லோடில் போட்டு வர போகிறோம். ஜிஎம் அது என்ன மாடல்ஸ் என்ன டிசைன்லாம் நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். வ்ளாக் என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம்லாம் நான் உங்களுக்கு ட்ரக் வ்ளாகிங் பண்ண போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஜிஎம் இப்போ தான் நம்ம வீட்டு கிளம்பியாச்சு. நம்மளுடைய கெங்கம்மா கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் நம்ம எந்த வேலையுமே ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட போகிறதில்ல. ஏன்னா நம்ம என்றைக்கு சாமி கும்பிட்ருக்கோம் தண்ணி ஊற்றினா தானே. அதுக்காக தான் சரி இப்போ அப்பா கும்பிட்டு வருவார். இப்போ ப்ரெசென்ட் நம்ம கூட எத்தனை பேர் வர போகிறாங்கன்னா என் தலைவன் ஒருத்தன், நான், எங்களோட டேடி வந்து பின்னாடி கொஞ்சம் லேட்டாக வராரு. நம்ம இப்போ போய் டைரெக்டாக வண்டி இங்கே இருக்கான் அந்த டவுனில். நம்ம ஃபஸ்ட்டு வண்டி பார்க்க வேண்டியதான். ஆனால் நம்ம இத்தனை நாள் நம்ம லோடு போட்டு ஒரு ஆள், ஆனால் இன்றைக்கி இப்போ லோடு போகிறது இன்னொரு ஆள். ஏன்னா அவங்க வந்து வேறு லோடு ஏதோ இருக்குதுன்ட்டு போயிட்டார். இப்போ இன்னொரு நியூ பர்சன் தான் நம்ம கூட வர போகிறாச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வண்டி எப்படி இருக்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பெரிய வண்டியாக இருக்குமா சின்ன வண்டியாக இருக்குமா தான் டவுட்டு. ஏன்னா இன்றைக்கி போகிறதா பெரிய சிலை தான். அதுக்காக தான் இந்த மாதிரி ரோடெலாம் நாங்கள் எப்பயோ சுற்றிருக்கோம். இங்கெல்லாம் இதெல்லாம் எங்கள் ரெகுலர் சுற்றுற ரோடு. இதெல்லாம் ரெகுலராக போயிட்டு வர ரோடு இது. நான் ஒரு அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ இப்படி தான் நைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் 7 மணி 8 மணிக்கு நைட்டு இப்படி வந்து போவோம். சரி வாங்க நம்மளுடைய வண்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜிஎம் ப்ரெசண்ட்டு நம்மளுடைய வண்டி கிட்ட நம்ம வந்தாச்சு. நம்மளுடைய வண்டி எதுனா பாருங்கள், அதுதான் நம்மளுடைய வண்டி. நம்மளோட டிரைவர் அண்ணா இங்கே இருக்கார். இப்போது பழைய வண்டிக்குனா இந்த வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஜிம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருங்க எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது ஒரு புது செட்டு. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒரே வண்டி தான்ப்பான்னு சொன்னாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 22 ஃபீட்ஸ் வரும். ஜிம் இந்த லென்த்து 22 ஃபீட்ஸ் 21 ஃபீட்ஸ் 20 ஃபீட்ஸ் இது 3 செட்டு வரும். இது எத்தனை ஃபீட்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 22 ஃபீட்ஸ் இல்லை இது. சரி வாங்க ஜிஎம் போக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜிஎம் இப்போ தான் நம்மளுடைய வண்டி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா எப்பயுமே பின்னாடி உக்காருன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஜிஎம். ஏன்னா பின்னாடி உக்காந்தாவே நம்ம இயற்கையை க்ளீனாக ரசிக்கலாம். அது ஊருக்குள்ள இல்லை, ஊர் வெளியே அந்த ஹைவேல எல்லாமே பக்காவாக ரசிக்கலாம் ஜிஎம். நான் எப்போ நம்ம லோடு போட்டாவே நான் எப்பவுமே பின்னாடி தான் உக்காடுறேன். எனக்கு பின்னாடி உக்காந்துட்டு வர்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்டில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் வந்துடும், நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே பின்னாடி வந்து உக்காந்துட்டு இங்கே நிம்மதியாக இங்கே பாருங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஏந்து நின்னா எல்லோரும் பார்க்கலாம். முடிஞ்சால் அப்படி இப்படி அங்கே இங்கே பிரேக் போட்டால் போயிட்டு வரலாம். அதெல்லாம் காமனாக நடக்கிறது தான். இப்போ ப்ரெசண்ட் நம்ம எந்த வழியாக போயிட்டுருக்கோன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து வேப்பன்பள்ளியிலேருந்து நம்ம கிருஷ்ணகிரி அந்த NH-44 ஹைவே தொடுவோம். அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக அங்கேருந்து வசூர் போக போகிறோம். வசூர்லேருந்து நம்ம டைரெக்டாக லோடுக்கு போக போகிறதில்ல. லோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் சிலைங்கள்லாம் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் லாஸ்ட் வ்ளாகில், நம்மளுடைய வசூர் விசிட் பண்ண வ்ளாகில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஜிஎம் நான் உங்களுக்கு 30% ஆஃப் சிலை தான் நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் நான் பார்த்துருந்து ஒரு 70% நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நம்ம இப்போ அந்த 70% நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஜிஎம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வ்ளாக் என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மட்டும் பறக்கலாம், அதுக்கப்புறமா கூட பறக்கலாம்.
ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்ம வேப்பன்பள்ளிக்கு வந்தால் ஜிஎம் இப்போ தான் நம்மளுடைய டெம்போக்கு நம்ம டீசல் ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ ஃபில் பண்ண போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஜிஎம் எக்ஸாக்டாக 31 லிட்டர் அந்த சேஞ்செல்லாம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு நம்ம டீசல் ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு நம்ம சித்தூருக்கு போயிட்டுருக்கப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 4000க்கு போட்டிருந்தோம். இப்போ 3000 தான் டீசல் போட்டிருக்கோம். பெட்ரோல்னே வருது, ஏன்னா நம்ம வண்டி நம்ம ஓட்டிகிட்ருக்கல எனக்கு பெட்ரோலே வருது. ஓகே, இப்போ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 40+, அதுக்கப்புறமா இது ஒரு ஆக மொத்தம் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது முன்னே நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய NH44 நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு. ஏன்னா நிறைய பேர் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் ஃபுல்லாக விளாக் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நம்மளுடைய மைக் அடாப்டர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுச்சு ஜிஎம். நான் பெங்களூரில் இருக்கிறப்ப நம்மளுடைய மைக் அடாப்டர் வந்து காலி. நான் புது மைக் அடாப்டர் தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நான் விளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிகிட்ருப்பேன். முன்னெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் இப்போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எதுக்காக நிறுத்தாங்க தெரியலையே, எதுக்கும் நிறுத்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் ஜிஎம், இல்லைன்னா பக்காவாக பண்ணியிருந்துக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டு நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 20 ஆல்மோஸ்ட் இல்லை 30 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்குது. ஈஸியாக ரீச் ஆகிடலாம் ஜிஎம். ஆனால் ஒருத்தன் வந்து ப்ரோ உங்ககிட்ட நான் பேசிகிட்டே வரேன் ப்ரோ, அண்ணன் தலை என்னென்னவோ சொன்னாங்க. இங்கே பாருங்க வந்து பொறுத்துட்டான். தலை தூக்கம் வருது, தலை நான் தூங்கிடுறேன்ட்டு வந்து தூங்கினுக்கிறான். யாரு தூங்கினுக்கிறான்? தூங்கிட்டு இருக்கான் ஜிஎம். ஓகே, ரொம்ப பிரச்சனை இல்லை, பயப்பட மாட்டோம். ஜிஎம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒசூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய செல்லர் ஸ்பாட்டுக்கு நம்ம போக போகிறது ஜிஎம். இங்கேருந்து நம்ம இன்னும் 2-3 வேலை இங்கேயே முடிச்சுட்டு போயிடணும். ஒன்று வந்து கவரு, அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ஒரு வீலு. நான் உங்களுக்கு அந்த வீல் காட்டினா தான் உங்களுக்கு புரியும், அது ஒன்று. அதுக்கப்புறமா இன்னும் நம்மளுக்கு புது ஸ்டாக்ஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், வயநாடுலாம் அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, அதான் உண்மை. அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல சிலை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ நான் இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு சிலைலாம் பார்க்க போகிறேன் ஜிஎம். இன்றைக்கெல்லாம் ரிசர்ச் தான் பண்ண போகிறோம், ஆனால் லோட்டு எடுக்கிறது நைட்டுக்கு தான். ரிசர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிலைங்கெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறோம் இன்றைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வ்ளாக் என்ன புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீல் மட்டும் பார்க்கலாம். வீல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஜிஎம். இதுதான் நம்மளுடைய வீல். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய வீல் ஜிஎம். இங்கெல்லாம் இதெல்லாம் அலைன் பண்ணிவிட்டு இது ஒரு கான்செப்டில் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குதுன்ட்டு ஃபைனல் அவுட்புட் இன்னும் வரல. நான் வந்தால் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். இது வந்து 360 வீல் இருக்கும். இவ்வளோ பெருசு, ஹெவி, பயங்கரமான ஹெவி. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரியான சம்பவம் ஆயிடுச்சு ஜிஎம். அது என்ன சம்பவம்ன்ட்டு, ஏன் இப்படி பண்ணுறாங்க ஆளுங்கன்ட்டு ப்ராமிஸாக தெரில. நான் அது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போய் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த வேலை முடிச்சுட்டு நம்மளுடைய கொட்டாய்க்கு போகலாம். அங்கே போனால் அது என்ன சம்பவம்ன்ட்டு சொல்கிறேன் ஜிஎம். ஆனால் திருடுறாங்க, இத்தனை விதத்தில் திருடுறாங்க. அது எனக்கே ஒரு இதாகிடுச்சு. சரி, அது போக போக பேசலாம், இருக்கா. இது முடிச்சுட்டு வரேன். హలో, ఓకే నుంచి నేను మాట్లాడతాను. అది కాదు, కవర్ వస్తూ ఉంది. కవర్ వేసి ఎక్కిచ్చేస్తాం, ఉండండి. ஜிஎம் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நீங்களே பார்த்துட்டு அங்கே வீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறோன்ட்டோம். எதுக்காக அந்த வீல்னா, இந்த சிலைக்கு தான் ஜிஎம் அந்த வீல். இந்த சிலை, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிலை. இது பாருங்கள் பையா தோட, இது வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 0.5ல் எக்ஸல் வச்சு எடுத்துங்க. சூப்பர் ஒயிட்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு மினியாக இருக்கும்.
தலை நில்லு தலை. இங்கே பாருங்கள் அவனை விட எவ்வளோ ஹைட் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் சிலை ஜியம், இந்த சிலை, அதுக்கப்புறமா அங்கே ஒரு சிலை, அங்கே ஒரு சிலை. ப்ரெசென்ட்டு இந்த சிலைலாம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம ஊருக்கு. இன்னும் ஆர்டர் கொடுக்குற சிலை இந்த லைன் மொத்தம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு இருந்துச்சோம். இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகலை. ஃபைனலைஸ் ஆகிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் இந்த சிலை எதுவுமே நம்ம கையில் எடுக்க போகிறதில்ல, எல்லாம் ட்ரெயினில் தான் எடுக்க போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ இந்த சிலையை ஏற்ற போகிறோம் நம்ம. ஜிம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய 2 சிலை அங்கே பக்காவை ஏற்றியாச்சு. இன்னும் உள்ளே கொஞ்சம் ஒரு 4 சிலை இருக்குது ஜிம். இங்கே 2 சிலை வச்சிருந்துக்கே அந்த வண்டி டோட்டலாக ரொம்பிடுச்சு. இன்னும் எத்தனை சிலை வைக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு வண்டி அன்எக்ஸ்பெக்டடாக இன்னும் கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு வண்டி வரப்போகுது. இப்போ தான் நாங்கள் அந்த வண்டி பேசியிருந்தோம். அந்த வண்டியில் வந்து இன்னும் 3 சிலை ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லோடு போட போகிறோம். இங்கே இன்னும் கொஞ்சம் உள்ள சிலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏற்றின்னு போக வேண்டியதான். ஜிங் ஜிங் ஜங் இருங்க, அந்த வண்டி வந்துச்சா எப்படி சிலையாக தருதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்மளுடைய ஒரு லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தான் நம்ம பேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இன்னும் 3 சிலை இருக்குது ஜிஎம். இப்போதுக்கு ப்ரெசென்ட் நம்ம 3 சிலை தான் இந்த வண்டியில் ஏற்றிருக்கோம். ஏன்னா ஒரு சிலையும் பாரி சைஸ், அதுக்கப்புறமா பாரி வெயிட் கூட. இங்கே பாருங்கள், ஹைட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த கரண்ட்டு கம்பிக்கு இவ்வளோ தான் இருக்குது. அப்படி நினச்சி பார்த்துங்க எவ்வளோ பேர் ஹைட்டு நம்மளுடைய சிலை. இதுக்கப்புறமா இன்னொரு வண்டி வரும். அந்த கேப்பில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. சாப்பிட்ணும், கவர் வாங்கணும். இந்த கவர்லாம் உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டினேன். ஒரு காஸ்ட் கவர் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியணும். எங்களுடைய வருத்தம் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு எல்லோரும் தெரியணும். ஒரு காஸ்ட் கவர் நான் அங்கே போய் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ போய் நம்மளுடைய லஞ்சே முடிக்கணும். லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னொரு வண்டி லோட் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். சரி, அந்த வண்டி வந்த அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே சார். ஜிஎம் ஒரு பிரியாணி போனால் பிரியாணியில் என்ன இருக்கணும்? பீஸு, அதுக்கப்புறமா சோறு. ஆனால் இந்த பிரியாணியில் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் ஏலக்காவே எத்தனை 1 2 3 4 5 6 7 8 லவங்கம் 1 2 3 4 10 போட்டிருக்காங்க. பீஸு கம்மி, சோறு கம்மி. ஆனால் லவங்கம் பிரியாணியா இல்லைன்னா என்ன பிரியாணி இது? என்ன இது? ஏலக்காய் பிரியாணி. ஏலக்காய் என்ன பிரியாணி? ஏலக்காய் பிரியாணி வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷலாக ஒரு முட்டையோட வச்சுருக்கான். என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோதான். டேஸ்ட் எப்படி இருக்குது ப்ரோ? ஜிஎம் அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஏதோ ஒரு 2 சிலை இங்கே லோட் பண்ணியிருக்கேன் ஜிஎம். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த லோடு எனக்கு லாஸ் தான். இந்த சிலை ஒரு பெரிய சிலை உடஞ்சி போச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போயிட்டு. இப்போ அங்கே ஒரு வண்டியில் தான் நம்ம, அங்கே ஒரு வண்டி, இங்கே ஒரு, இந்த 2 வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். வர ஒரே நிமிஷம். எந்த சிலை டேமேஜ் ஆச்சுன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சரியான சிலை டேமேஜ் பண்ணி விட்டாங்க. செம்ம காண்டாயிடுச்சு. அந்த சிலை உங்களுக்கு காட்டுறதுங்க. இதுதான் அந்த சிலை டேமேஜ் பண்ண சிலை. இங்கே தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, இந்த சிலை வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்குறேன்ற தானே சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சர்னால் இன்னும் ஒரு 1 வீக்கில் ஒரு லோடு வரப்போகுது. அங்கே லோடு. ஆனால் இந்த லோடு எங்களுக்கு ப்ராமிஸாக லாஸ். ஒரு வண்டிக்கு 10,000 அங்கே 10,000க்கு சிலை போகல எங்களுக்கு. அப்போ நினச்சி பார்த்துங்க எவ்வளோ லாஸ். கதை முடிச்சு போக வேண்டியதான். சரி வாங்க. மாறுதேகா. அதனால தான் நான் அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம ஊருக்கு போகலாம். சோஜியம் ஃபைனலாக நம்மளோட ஸ்டோக்ஸ் வந்து நம்மளுடைய பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ப்ரெசென்ட் அந்த வண்டி அங்கே வந்து ஏன்டா
ஒரு இடத்தும் ஒரு பிரச்சனை. ஒரு வண்டிக்காரன் பெரிய பிரச்சனை செய்யும். அங்கே ஒரு வண்டி எடுத்து நிற்க வச்சுட்டான். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையிலே சேல் லைவ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் அங்கே கொஞ்சம் உள்ள ஸ்டாக் சின்ன சின்ன சிலைங்களாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வேறு கடையில் வச்சுட்டு வரோம். நம்மளுடைய ஷாப் 2ல் வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு வந்து இங்கே எஸ்கார்ட்டில் இருக்க போகிறோம். எஸ்கார்ட் சம்பவம் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கீழே வயிறுக்கு நான் டவுன் பண்ண சொல்கிறேன். டவுன் பண்ண அப்படியே எவ்வளோ கல்பாடுங்களா ஒரே நிமிஷம் இன்னும் கொஞ்சம் உன்ன மேல வா ஸ்லோவா இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இங்க செங்கல் ஒரே நிமிஷம் நான் இருந்தா அப்படியே புண்ணா ஒரே நிமிஷம் போதுமா வீடியோ செங்கல் வைக்கிறேடா. நான் வண்டி எடுத்துனா பாய் வண்டி எடுத்து நீ இறங்கிங்களா நீங்க வீடு பேசுடா. இது பாரு பிளேட் போற டேய் நேரா. ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்மளுடைய எல்லா ஸ்டாக்ஸுமே இறக்கியாச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுனா ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock தான் ஆகிருக்கு. நம்மளுடைய எல்லா ஸ்டாக்ஸுமே பக்காவாக இறக்கி செட் பண்ண போகிறோம் ஜிஎம். இதுக்கப்புறமா இப்போ தான் நம்மளுடைய எஸ்கார்டனா அதுக்கப்புறமா நம்மளுடைய டிரைவர் நாங்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ்கார்டனாக்கும் நன்றி, அதுக்கப்புறமா டிரைவரனாக்கும் நன்றி. ஜிஎம் உங்களுக்கு நான் 2 விஷயம் இங்கே சொல்ல போகிறேன். எங்களுடைய கஷ்டம் நான் உங்களுக்கு என்னென்னா, இந்த ஒரு கவர் சரிங்களா, எல்லோரும் கேட்குறீங்க இந்த ஒரு கவர் கொடுங்கன்ட்டு. இந்த ஒரு கவர் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா எங்களுக்கு 700 rupees ஆல்மோஸ்ட். ஒரு கவர் காஸ்ட் 700 rupees. யோசிச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 கவர் நீங்களே பில் போட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 4200. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரியான சம்பவம் வசூரில் எனக்கு நடந்திருக்கு. அது என்னென்னா, நான் என்னோடய சித்தப்பா வந்து அந்த வெல்டிங் இந்த டயர் ஜிம் இந்த வண்டி வெல்டிங் வைக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம் இல்லை. அங்கே டீ குடிக்கிறப்போ நம்மளுடைய கேமரா வந்து இதில் வச்சுருந்தேன், எங்கள் ஃப்ரெண்டு டேங்க் கவரில் வச்சுருந்தேன். அப்போ யாரோ ஒரு வேன் டிரைவர் அண்ணா வந்தாங்க. வந்து அப்படியே அந்த டேங்க்குள்ளே கை விட்டுருச்சு. எதுக்காக கை விட்டார் எனக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். பார்த்துட்டே இருந்தேன். நான் திரும்பி பார்த்த அப்புறமா டக்குன்னு கை எடுத்துட்டாரு. அந்த டைமில் நம்மளுடைய கேமரா அவர் கைக்கு தொட்டுச்சு. கேமராவும் ஆன் ஆகிடுச்சு. நான் அவருடைய இமேஜ் நான் ஃபோட்டோ இங்கே டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். ஆனால் காட்டுறேன். இந்த அண்ணன் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதுக்காக பண்ணாங்க தான் எனக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாம் தான் எனக்கு தோணுது.
என்னவோ உங்கள் இஷ்டம், ஏதோ பண்ணிக்கோங்க. அது உங்களோட வயிற்று போகிறப்போ இன்னொருத்தன் கஷ்டத்தை நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே இன்னொரு கஷ்டம் ரெடியாக காத்துட்ருக்கும். சரி விட்டு தள்ளுங்க. ஸோ ஜிஎம் ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே இறக்கியாச்சு. இதுக்கப்புறமா தான் சேல் ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கப்புறமா சேல் எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த vlogல சொல்ல போகிறேன். ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஸ்டாக் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் ஒசூர் டு குப்பம்.